உலகத்துல அதிக கடன் வாங்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லி நாம தேடி பார்த்தோம்னு சொன்னா இலங்கையும் ஒரு முக்கிய இடத்துல இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த அளவுக்கு பெரிய அளவான கடன்களை நாம வாங்கியிருக்கோம். இந்த கடன் அந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு யாராட்டெல்லாம் நாம கடன் வாங்கியிருக்கோம், எந்த நாடு நமக்கு அதிகமா கடன் கொடுத்திருக்காங்க? எல்லாருமே நம்ம உடனடியா சொல்றது சீனா தான் நமக்கு அதிகமான கடன் கொடுத்திருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்ல இல்ல இந்தியா தான் நமக்கு அதிகமா கடன் கொடுத்திருக்காங்க, இல்ல இன்னொரு நாடு கடன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகள் சொல்லுவோம். ஒவ்வொரு நம்முடைய ஊகங்கள்ல நம்ம கண்ணால பார்க்கும்போது அல்ல சில விஷயங்களை கேட்கும்போது இவங்க தான் நமக்கு அதிகமா கடன் தந்திருக்காங்கன்னு பேசுவோம். இந்த வீடியோல யாரு தான் நமக்கு அதிகமா கடன் கொடுத்திருக்காங்க, நம்ம நாடு எங்கிருந்து அதிக கடன்களை வாங்கியிருக்காங்க, இந்த கடன்களை வாங்கி என்ன செஞ்சாங்க, இந்த கடனுடைய தொகை தான் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோல நாங்க விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு தகவல்களுக்கு போகலாம். யாழ்ப்பாணம் சுண்டுப்புலி மகளிர் கல்லூரி வந்து வருகின்ற 12ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு வெள்ளவத்த ராமகிருஷ்ணன் மிஷன் மண்டபத்தில் ஒரு கலை கதம்பம் அப்படின்ற ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அவங்களுடைய பாடசாலைக்கான நிதி திரட்டு முகமாக தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இதற்கான டிக்கெட்டுகளை நீங்க பெற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் மேலதிக தகவல்களை நீங்க அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பாடசாலை கலை கதம்ப நிகழ்வுல பாடசாலை மாணவர்கள் தான் முழுமையா பங்கு கொள்ள போறாங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு நிதி திரட்டு முகமாக, பாடசாலையுடைய அபிவிருத்திக்கான நிதி திரட்டு முகமான ஒரு நிகழ்ச்சியாக இடம்பெறுகிறது. உங்களுக்கு தெரியுமா, இலங்கை வந்து எவ்வளவு ரூபா கடன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி, எவ்வளவு ரூபாவெல்லாம் சொல்லலாம் நமக்கு அந்த அளவுக்கு கணக்கு பார்க்கும்போது இப்படி தலையெல்லாம் சுத்தும் நமக்கு. அப்பளவு ரூபாவில் சொல்லக்கூடிய அளவு இல்லை. அமெரிக்க டாலர்ல நாம சொன்னோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஏன் இதை நான் 100 பில்லியன் சொல்லி அழுத்தி சொல்றேன்னு சொன்னா, இந்த 100 பில்லியன் சொல்லிட்டு நாங்க கடந்து போக இயலாது. அவ்வளவு நாம நினைக்கிற மாதிரி சின்ன தொகை இல்லை. உதாரணத்துக்கு இது எவ்வளவு பெரிய தொகை அப்படின்னு நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப கொக்கோ கோலா நிறுவனம் இருக்கு. இந்த கொக்கோ கோலா நிறுவனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவ்வளவு பெரிய நிறுவனம். உலகத்துல உங்களுடைய இந்த கொக்கோ கோலா பானம் இல்லாத நாடே இல்லைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமா வச்சிருப்பாங்க. நீங்க சைனா போனீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த வித்தியாசத்தை காட்டி, நாங்க ஒரு பொட்டலாம் பார்ப்போம், அங்க பல மடங்கு இருக்கும். அந்த அளவுக்கு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். இந்த நிறுவனம் ஒரு வருஷத்துல உலகம் முழுவதும் கொக்கோ கோலா வித்து வார வருமானம் எவ்வளவு தெரியுமா? 50 பில்லியன். 50 பில்லியன் வருமானம் இல்ல, அவன் விற்கிற தொகையே, அது வருமானம் எல்லாம் அதை விட குறையதான் இருக்கும். 50 பில்லியன் தான் அவங்க பிசினஸே பண்றாங்க. அதனுடைய 2 மடங்கு கடன் நாம வாங்கியிருக்கோம் இந்த சின்ன நாட்டுக்கு. இவ்வளவு பெரிய கடனை இந்த சின்ன நாட்டுக்கு நாங்க வாங்கியிருக்கோம். இந்த கடன் தொகை யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்றதான் அடுத்த கேள்வி வருது. அதுல 50% கடன் உள்நாட்டு கடன் தான். அடுத்த 50% தான் நாங்க வெளிநாடுகள்ல வாங்கியிருக்கோம். அடே, உள்நாட்டுல 50% வாங்கியிருக்கோம், அப்ப 50 பில்லியன் உள்நாட்டு கடனா அப்படின்னு கேட்டா, உள்நாட்டு கடன் 50 பில்லியன் தான். இவங்களுக்கு 50 பில்லியன், அரசுக்கு 50 பில்லியன் கொடுக்கறதுக்கு உள்நாட்டுல யார் இருக்காங்க அப்படி அந்த அளவு கடன் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு சொன்னா, இலங்கையில் இருக்கிற வங்கிகள், நிதி நிறுவனங்கள், அதோட மிக முக்கியமான ஒரு இடம்தான் இபிஎஃப். இதுல மூலமாக பெறப்பட்ட கடன்களை வைத்துக்கொண்டும், அதோட அரச நிறுவனங்களோட குத்தகைகளா இருக்கட்டும், அது இன்னொரு இடங்களுக்கு கொடுத்து பெறப்படுகின்ற கடனா இருக்கட்டும், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருவோம். நாங்க எங்க வீட்டை கொடுத்துட்டு ஒரு பெரிய தொகை ஒன்று வாங்குறோம். இந்த மாதிரி பல விஷயங்களால் தான் 50 பில்லியன் உள்நாட்டு கடனை இலங்கை பெற்றது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 50% கடனை எங்கிருந்து இலங்கை பெற்றிருக்கு, என்னென்ன பகுதிகளால பெற்றிருக்கு? இது வெளிநாட்டு கடன் தான், ஆனா வெளிநாட்டு கடன்லையும் வந்து பல பகுதிகளால இந்த கடனை பெற்றிருக்காங்க. அதுல 31% கடன் தொகை யாராட்டிருந்து பெறப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஐஎம்எஃப், சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து 31% இந்த 131% கடனை பெற்றிருக்காங்க. ரெண்டாவது வந்து வெளிநாட்டு நாடுகள்ல இருந்து பெறப்பட்ட கடன். வெளிநாட்டு நாடுகள்லையும் இருந்து 2 விதமான பகுதிகளால இந்த கடன் பெறப்பட்டிருக்கு. அதுல வெளிநாடுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 2 பகுதி. அதுல பாரிஸ் கிளப் அப்படின்னு நாங்க ஒரு கேள்விப்பட்டிருப்போம், அது நான் பாரிஸ் கிளப் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் இருக்கு. இந்த பகுதிகளுக்கால 28% கடனை பெற்றிருக்காங்க. இதுல பாரிஸ் கிளப் ஊடாக பெறப்பட்ட கடன்ல ஜப்பான் வந்து 2.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை
இலங்கைக்கு கடனா கொடுத்திருக்காங்க. இதுல கொரிய நாடுகளும் இருக்கு. கொரியா போன்ற நாடுகளும் இதுக்குள்ள உள்ளடங்கப்படுது. அதே போல நான் பாரிஸ் கிளப்புக்குள்ளால பெறப்பட்ட கடன்ல சீனா அதிகமான தொகையை இலங்கைக்கு கொடுத்திருக்கு. 4.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதுல இந்தியா 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அடுத்த கடன் பிரிவு, இந்த கடன் பிரிவை வந்து ஐஎஸ்பி அப்படின்னு சொல்றாங்க. ஐஎஸ்பி என்ற கடன் பிரிவு வந்து எப்படி அது இயங்குது அப்படின்னு சொன்னா, இப்ப பொதுவா நாங்க பேங்க்ல லோன் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம். பொதுவா பேங்க்ல லோன் எடுக்கும்போது நாங்க எப்படி அதை செலுத்துவோம்? நம்மளுடைய 5 வருஷமோ 10 வருஷம் லோனை வந்து வட்டியோட சேர்த்து முதலையும் செலுத்துவோம். ஒரு குறிப்பிட்ட அளவு முதல் இருக்கும், குறிப்பிட்ட அளவு வட்டி இருக்கும். இதை சேர்த்து தான் நாங்க செலுத்தி கொண்டிருப்போம். போக 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 வட்டி குறையும், முதல் அதுக்கு பிறகு போய் கொண்டிருக்கும். ஆனா ஆரம்பத்தில் வட்டி தான் அதிகமாக இருக்கும். ஆனா இந்த கடன் வந்து 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்ற கடன் பகுதி இது இலங்கை. இந்த கடன் அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு இந்த கடனை வாங்குறாங்கன்னு வைங்க. இந்த 20 வருஷத்துக்கும் நாம வட்டியை மட்டும்தான் செலுத்துவோம். வட்டி மட்டும்தான் செலுத்தப்படும். இந்த 20 வருஷத்துக்கு பிறகு முதல் செலுத்தப்படும். 12 பில்லியன் வாங்கினா 12 பில்லியன் கொடுத்துடணும். இதுதான் இந்த கடன் திட்டத்தினுடைய ஒரு பகுதி. ஒரு சிக்கலான கடன் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி. இப்ப நாம போன வருஷமா அல்லது அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் சில கடன்களை வந்து செலுத்துற காலத்தை நீடிச்சாங்க. இந்தியா, சைனா, ஜப்பான் எல்லாம் நீடிச்சாங்க. அந்த பகுதிக்குள்ள இதுவும் கூட வந்திருக்கு. இதை தாண்டி பல நாடுகளும் இந்த கடன் திட்டத்துக்குள்ள இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, எங்க இருந்து அதிகமான கடனை நாங்க பெற்றிருக்கிறோம், எவ்வளவு தொகையை நாங்க எங்கெங்கெல்லாம் பெற்றிருக்கோம் அப்படின்ட்டு பாத்தீங்களா? நாம நேரடியாவே சும்மாவே பேச்சளவுல சொல்றோம் சீனா, இந்தியா, ஜப்பான் சொல்லி. இல்ல, அதை தாண்டி பெரிய அளவான கடன்களை இலங்கை பல பகுதிகளில் இருந்து பெற்றிருக்கு. இந்த 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை வாங்கி சரியான முறையில பயன்படுத்தி இருந்தா, சிங்கப்பூர் என்ன சிங்கப்பூர், இலங்கை வந்து சிங்கப்பூருடைய 10 மடங்கு பெரிய அளவான அபிவிருத்தி அடைஞ்ச நாடா இருந்திருக்கும். ஆனா அது சரியா பயன்படுத்தப்படலை அப்படின்றதானே பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அவ்வளவு கடன் வாங்கியிருக்க இந்த ஒரு சின்ன நாட்டுக்கு 100 பில்லியன் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஏன் இந்த அளவுக்கு அபிவிருத்தி ஆக முடியாம போனது அப்படின்றதுதான் இன்னும் ஆச்சரியமா நாம பார்க்கிற ஒரு விஷயம். இன்னும் கோபத்தோட நாம கடந்து போற விஷயம் இது மட்டும்தான். ஆனாலும் கூட இன்னும் ஒரு விஷயம் அதுல இருக்கு. என்னதான் இந்த 100 பில்லியனை கடன் வாங்கி நாம எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தாலும் அதுல ஒரு சில விஷயங்கள் சரியா நடந்திருக்கு, இன்னும் நடந்து கொண்டிருக்கு. அதுல நடந்து சரியான முறையில் இன்னும் இந்த கடன்கள் மூலமா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பகுதின்னு சொன்னா பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட். கிட்டத்தட்ட 300 நிறுவனங்கள் இந்த பங்குச்சந்தையில முதலீடு செய்து இந்த பங்குச்சந்தையை இயக்கி கொண்டிருக்காங்க. இதுல முதலீடு செய்யப்பட்டிருக்கிற பணத்துல 99% பணம் இந்த கடன்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட பணம் தான். அத்தனை நிறுவனங்களும் இங்க இருந்து கடனை வாங்கி தான் இந்த முதலீடு செஞ்சிருக்காங்க. இந்த முதலீட்டு மூலமா பெரிய அளவா லாபம் பெறுறாங்க. ஆனா இந்த லாபத்துக்கு எந்த விதமான வரியும் இல்லை. இந்த வருஷத்துல கொண்டு வரப்பட்ட வரி திட்டத்துக்குள்ள கூட இந்த ஷேர் மார்க்கெட் அல்லது பங்குச்சந்தை மூலமான லாபத்துக்கு வரி இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயத்தை நீங்க அவதானிக்கலாம். பொருளாதார சிக்கல் வந்தது, நாடு பெரிய அளவா பாதாளத்துல விழுந்தது. ஆனா இந்த நிறுவனங்கள், நிதி நிறுவனங்களா இருக்கட்டும், வியாபாரிகள், பெரிய அளவான வியாபாரிகள், பெரிய அளவான வியாபார நிறுவனங்கள் எங்குமே விழல. காரணம் இந்த பங்குச்சந்தை. இந்த பங்குச்சந்தையால வந்த பணம், இந்த பங்குச்சந்தையில் இருக்கிற முதலீடு, இதெல்லாம் தான் அவங்களை காப்பாத்தினது. என்னதான் நாடு பெரிய அளவா வங்குரோத்துல நடந்தாலும் இந்த கடன் மூலமா பெறப்பட்ட இந்த பங்குச்சந்தையினுடைய நடவடிக்கையால நாட்டினுடைய நிதி நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் வீழ்ச்சியை பெறல. அந்த வகையில இது சரியா நடந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வாங்கப்பட்ட கடனால சரியா நடந்திருந்தா நாம சிங்கப்பூர் மாதிரி ஒரு 10 மடங்கு பெரிய நாட்டுல இருந்திருப்போம். இதுதான் உண்மை. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கண்ணுல பாக்குற அளவுக்கு இலங்கையில என்ன பெரிய அளவா அபிவிருத்தியா நீங்க பாக்குறீங்க? இவ்வளவு காலம் நாம கடன் வாங்கி இவ்வளவு கடன் தொகையில இருக்கோம். ஆனா இந்த கடன் தொகையால வாங்கி செய்யப்பட்டது அப்படி என்று நீங்க ஆச்சரியமா பாக்குற, இது அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு ஆச்சரியமா பாக்குற விஷயம் என்னன்றத கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த மாதிரியான தகவல்களை நாங்க ஒவ்வொரு கிழமையும் அல்லது அப்பப்ப பகிர்ந்தா நல்லமா உங்களுக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில விரும்புறீங்களான்றதையும் கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல ஒவ்வொரு நாள் நடக்கிற செய்திகளை தந்தா போதும் அப்படின்றதையும் அப்படி இருந்தா போதுமா அப்படின்றதையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோக்களை நான் அதை மாற்றிக்கொள்றேன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்றைய நாளில் அவர் தன்னுடைய நாட்டுக்கு போயிட்டாரு. ராமேஸ்வரத்துல மிகப்பெரிய அளவான நீளமான பாலம், பாம்பன் பாலமுடைய திறப்பு விழா, அதிநவீனமான முறையில உருவாக்கப்பட்ட பாலம் வந்து இந்த நாள திறந்து வைக்கப்பட்டிருக்குது. இலங்கையில் அவர் இருந்த 2 நாட்கள்லையும் மிகப்பெரிய அளவான இந்திய இலங்கைக்கான ஒப்பந்தங்கள் பல செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு தொடர்பான பல விஷயங்கள் ஆராயப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் பல இன்னும் சில விஷயங்கள் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறது. சில அபிவிருத்திகள், முதலீடுகள் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. அதை தாண்டி பல விமர்சனங்களும் இன்னும் தொடர்ச்சியாக இருக்கு. அது
அதுக்கு காரணம் வந்து கடந்த காலங்கள்ல எதிர்க்கட்சியா இருக்கும்போது அதாவது இப்ப இருக்கிற எம்பிபி அரசாங்கம் அல்லது ஜேவிபியினுடைய அந்த கொள்கை வந்து இந்தியாவுக்கு எதிரான மிகப்பெரிய அளவான பிரச்சாரங்களை செய்த நேரத்துல சொல்லப்பட்ட அல்லது பேசப்பட்ட வீடியோக்கள் பல சமூக வலைதளங்களை வைரலாகி இருக்கு. அதோடவான விமர்சனங்கள் அரசாங்கத்து மேல தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. இந்த மாதிரியான பல விஷயங்களை இன்றைய நாள்லையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.